வணக்கம். நான் இப்பொழுது அமெரிக்க நாட்டிலே சனோசே என்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு ரோஸ் கார்டன், ரோஜாப்பூ தோட்டம் மிகப்பெரியது. அங்கே அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றேன். சில நண்பர்களுடன் இங்கு வந்திருக்கின்றோம். நண்பர் முத்து இதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய திருக்குறள் சிந்தனை, சில ஆங்கில வார்த்தைகள் இன்று தவிர்க்க முடியாது. திருவள்ளுவர் மருத்துவத்தை பற்றி என்ன சொல்கின்றார்? மருத்துவர்கள் எப்படி மருந்து தர வேண்டும், நோயை எப்படி அவர்கள் அணுக வேண்டும்? திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. சித்த வைத்தியம் இருந்தது. வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் சமமாக இருந்தால் நோய் இல்லை. இந்த சமம் தவறினால் நோய் வரும் என்பது இந்த சித்த வைத்தியத்தின் சித்தாந்தம். ஆயுர்வேதமும் அதைத்தான் சொல்கின்றது. பிற்காலத்தில் வந்தது அலோபதி என்ற நவீன வைத்தியம். விஞ்ஞானத்தோடு அது வளர்ந்து கொண்டே வந்தது. ஆகவே அது பெரும் வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த நவீன வைத்தியம், மருத்துவம் அறுவை சிகிச்சையிலே ஈடும் இணையற்று அது திகழ்வதற்கு காரணம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட சில விதமான எக்யூப்மெண்ட்ஸ். எம்ஆர்ஐ என்று சொல்கின்றார்கள், ஸ்கேனிங் என்று சொல்கின்றார்கள். இப்படி பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ்களை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி நவீன முறையிலே சிகிச்சை தருகின்றார்கள். விஞ்ஞானத்தின் மூலமாக இந்திய இந்த நவீன மருத்துவம் அலோபதி மிகவும் வளர்ந்து விட்டது. அதில் சிறப்பான வைத்தியங்கள் இப்போ செய்யப்படுகின்றன. ஒரு டாக்டர் இடத்துல ஒரு குழந்தையை தூக்கிண்டு போய் ஜுரம் என்று சொல்லுகின்றோம். எந்த டாக்டரும் ஜுரம் என்பதை நோயாக கருதுவதில்லை, கருதக்கூடாது. ஜுரம் என்பது ஒரு நோயின் வெளிப்பாடு. ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காய்ச்சல். காய்ச்சலை குறைப்பதற்கு இந்த பாராசிட்டமால் போன்ற மருந்துகளை, ஆன்டிபயரட்டிக் போன்ற மருந்துகளை தருவார்கள். அது ஒரு தற்காலிகமானது. இந்த நோய் எதனால் வந்தது? டாக்டர் என்ன செய்கின்றார்? நுரையீரலை பரிசோதனை செய்கின்றார். அதில் கிரிப்டேஷன்ஸ் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார். இல்லை என்றால் நுரையீரல் சரியாக இருக்கின்றது, ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்கின்றார். நுரையீரல் சரியாக இருக்கின்றது. சரி, தொண்டையில் ஏதாயிலும் இன்ஃபெக்ஷன் இருக்கின்றதா, புண்ணு இருக்கின்றதா, டான்சிலைட்டிஸ் இருக்கின்றதா? தொண்டையை டார்ச் அடித்து வெளிச்சத்தில் பார்க்கின்றார்கள், அதுவும் சரியாக இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து காது பார்க்கின்றார்கள், காதுவும் சரியாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஏன் இந்த ஜுரம் வந்தது? உடலிலே எங்காயிரம் காயம் இருந்து ஷீல் கோர்த்து கொண்டு அதனால் இன்ஃபெக்ஷனாக இருக்கின்றதா? அதை பார்க்கின்றார். எல்லாம் சரியாக இருக்கின்றது, ஆனால் ஜுரம் வருகின்றது என்றால், 10 நாள் ஜுரம் இருக்கின்றது என்றால், அப்பொழுது தான் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும், ஸ்கேனிங் செய்ய வேண்டும். இப்படி பல முறைகளிலே இந்த நோய் ஜுரம் ஏன் வந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது டாக்டருடைய கடமை. நோயின் அறிகுறி தான் ஜுரம். எது நோய் என்பதை கண்டுபிடித்து அந்த நோயை குணப்படுத்தத்தான் இவர்கள் மருந்து தர வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அந்த தொண்டையில் ஒரு விதமான இரிட்டேஷன். அந்த இரிட்டேஷனால் சில இரும்பல். இது என்ன ஊர் டாக்டர்கள் சில ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுத்தார்கள். எதிலையும் சரியாகவில்லை. 6 மாதம் ஆகிவிட்டது. சரி, என்னுடைய அண்ணன் மகள் பெங்களூரிலே டாக்டர். அதற்கு தொலைபேசியிலே சொன்னேன், இப்படி இருக்கின்றது, 6 மாதமாக இருக்கின்றது. ஒரு சமயம் கேன்சர் என்று சொல்கின்றார்களே, அதுவாக இருக்குமா என்று அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த பெண்ணினுடைய கணவர் ஒரு பெரிய மருத்துவமனையிலே சர்ஜன். இருவரும் பேசி என்னை உடனே அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த கணவர் வேலை செய்கின்ற மருத்துவமனைக்கு வர சொன்னார்கள். நாங்கள் அங்கே போனோம். அவர் உடனே என்ன பெரிய டாக்டர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி டிபார்ட்மெண்ட் எட்டுன்னு போய் அவர் ஏற்கனவே அவரிடம் அன்று காலை பேசிவிட்டு இருக்கின்றார். அந்த பெரிய டாக்டர் என்ன செய்தார்? 2 டாக்டர்களை வைத்துக்கொண்டு கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணார்கள். எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. தொண்டையில் என்ன ஆகிலும் வளர்ச்சி இருக்கு, சதை வளர்ச்சி இருக்கின்றதா? ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நாக்கை பிடித்து இழுத்து தொண்டையினுள் டார்ச் அடித்து பார்த்தார்கள். என்னை நடக்க வைத்து சரியாக நடக்கின்றன என்று பார்த்தார்கள். நர்ஸுகளிடம் சொல்லி என் தலையை பின்னால் சாய்ச்சி என்னென்னவோ செய்தார்கள். கண்ணெல்லாம் பார்த்தார்கள், எல்லாம் செய்தார்கள். எல்லாம் அரை மணி நேரம். இவர்கள் செய்வதையெல்லாம் கேஸ் ஸ்டடியில் எழுதுகிறார் பெரிய டாக்டர். பக்குவமாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு டயக்னாசிஸ் எல்லாம் செய்து கடைசியில் என்ன எழுதினார்? அலர்ஜிக் காஃப். இது பெரிய நோய் எதுவும் இல்லை, கேன்சர் போன்ற நோய் இல்லை, இது அலர்ஜிக் காஃப்.
இது அலர்ஜினால் வருகின்ற காஃபை தவிர வேறு எதுவுமே இல்லை. சில அலர்ஜிக்காக ஆன்டிஹிஸ்டமினிக் மாத்திரை சாப்பிட்டால் இது சரியாக போய்விடும். பாருங்கள், இப்பொழுது நான் போன நோயினுடைய காரணம் அலர்ஜி என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதுதான் ஒரு டாக்டர் செய்ய வேண்டியது. எந்த டாக்டரும் எந்த நோய் என்று நாம் போனாலோ அதனுடைய காரணத்தை கண்டு அந்த காரணத்துக்கு மருந்து கொடுக்க வேண்டும். இன்று செய்கின்றார்கள் அதைத்தான் நவீன மருத்துவர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் நாடி, நோயினுடைய முதல் நாடி. ஏன் இந்த நோய் வந்தது, எதற்காக வந்தது, அதனுடைய காரணம் என்ன, அந்த காரணத்தை தெரிந்து, இது 948வது திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயினுடைய காரணத்தை மூலத்தை அறிந்து அந்த நோய் குணமாக சிறந்த வழிமுறைகளை ஆராய்ந்து மருத்துவம் செய்வது தான் மருத்துவம், டாக்டருடைய வேலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய நவீன மருத்துவர்கள் செய்வதை திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் என கூறி, இந்த நேரத்தில் இந்த ரோஸ் கார்டன் எங்கு பார்த்தாலும் விதவிதமான ரோஜா பூக்கள், எங்கு பார்த்தாலும் ரோசஸ். இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பேசி கொண்டிருக்கின்றேன். அருமை நண்பர் முத்து இதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.